ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாம்பிள் நடந்த கொஸ்டின் இந்தியன் எக்கனாமி சம்மந்தப்பட்டது. இந்தியன் எக்கனாமி தனியாக இருக்க வரைக்கும் அதை நம்ம மதிக்கவே இல்லை. தமிழ்நாட்டோட சேர்த்தோடனே அதை நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. 20 கேள்வி குரூப் 4ல, குரூப் 2ல, குரூப் 1ல பார்த்தோம்னா 50 கேள்விட்டாங்க. ஸோ எக்கனாமியில நம்ம தனி கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. கடைசியாக நடந்த எக்ஸாம்ல கேட்ட கேள்வி இது. 2030 வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது. 2030க்குள்ள நம்ம வளர்றதுக்கு 10 டைமென்ஷன் இருக்கான். அந்த 10 டைமென்ஷன்ல நீல பொருளாதாரம் எத்தனாவது டைமென்ஷன் கேட்கறாங்க. சரியா? நீல ப்ளூ எக்கனாமி வந்து எத்தனாவது டைமென்ஷன் அப்படின்னு கேட்கறாங்க. நமக்கு அந்த டைமென்ஷனே என்னன்னு தெரியாது. ஆனா இதுக்கு என்ன ஆன்சர்னா 6th டைமென்ஷனா. 6னா ஆத்துல தண்ணி இருக்கும். அப்ப நீலம் ப்ளூ எக்கனாமினா ப்ளூனா வாட்டர். சரியா? அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனா இப்ப நம்ம என்ன கேட்கலாம் இதுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 6வது நம்ம கேட்டிருக்காங்கன்னா அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஒண்ணு கேட்கலாம். இன்னொன்னு 10 டைமென்ஷன் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு நாளை கொடுத்து இதுல எது வராது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நமக்கு ஃப்ரேம் பண்ணலாம். அப்ப இந்த 10 என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அது தேவை. இதை பத்தி பார்த்தோம்னா 2019 அப்படின்னா 2019ல இன்ட்ரியம் பட்ஜெட். அப்ப அந்த இன்ட்ரியம் பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னா இந்தியா 2030ல வளரணும். அதுக்காக தொலைநோக்கு பார்வையில 10 டைமென்ஷன் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த 10 டைமென்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்பர் 1 பிசிக்கல் அண்ட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தமிழ்ல பார்த்தரலாம் உடல் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு. இப்ப நம்பர் 1னா நமக்கு உடம்பு முக்கியம், அதே மாதிரி நாட்டுக்கு உள்கட்டமைப்பு முக்கியம். இப்ப நம்பர் 1ல இருக்கக்கூடியது உடல் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு. இந்த கண்டென்ட்லாம் PDF வச்சிருக்கீங்க, உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். டவுன்லோட் பண்ணி மெயின்ஸ் படிச்சுக்கோங்க. பிலிம்ஸ்க்கு நமக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்பர் 2 டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியா போன் வந்து நம்மளுடைய ரெட்டப்பெரிய மாதிரி எந்த நேரம் கூட இருக்குமா, 2னா டிஜிட்டல் இந்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 3வது சுத்தமான மற்றும் பசுமையான இந்தியா. ஸோ 3வது வந்து பார்த்தோம்னா பசுமையான இந்தியா. அடுத்து 4வது வந்து பார்த்தோம்னா MSME. 4 லெட்டர் இருக்கு. இப்ப 4வது MSME அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க, கிராமப்புற தொழில்மயமாக்கல் MSME. அடுத்து 5வது பார்த்தோம்னா நதிகள். 6 தான் நம்ம பார்த்தா ப்ளூ எக்கனாமி. அப்ப 5, 6மே தண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். 5வது வந்து ரிவர்ஸ். 6வது வந்து பார்த்தோம்னா கடல்கள் மற்றும் கடற்கரை ப்ளூ எக்கனாமி. அடுத்து 7 வந்து பார்த்தோம்னா விண்வெளி. விண்வெளியை பொறுத்த வரைக்கும் ககன்யான். இந்த ககன்யான் நம்ம 2022க்குள்ளேயே போகணும்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் 2019. இப்ப 26ல தான் நம்ம வந்து போக போறோம். ஸோ ககன்யான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நிறைய தடவை கேட்டிருக்காங்க, ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். அடுத்து 8 வந்து பார்த்தோம்னா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு. உணவு உற்பத்தி தன்னிறைவுக்காக தான் நம்ம முதல்ல கிரீன் ரெவல்யூஷன் போட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் போட்டிருக்கோம். ஓரளவுக்கு நம்ம அடைஞ்சிட்டோம். அடுத்து பாருங்க 9 வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியம், ஹெல்த். 10வது குறைந்த அரசாங்கம் அதிகாட்சி. இந்த யூனியன் கவர்மெண்டுடைய முக்கியமான பாலிசி என்னன்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சமா இருக்கணும், கவர்னன்ஸ் செயல்பாடு அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து கடைசியா வச்சிருக்காங்க. தேங்க்யூ.